தூத்துக்குடி மாவட்டம் பேரூர் பகுதியில் தாமிரபரணி ஆற்று வெள்ளம் புகுந்ததில் வாகைக்குளம் ஸ்ரீவைகுண்டம் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆற்றின் மறுகரையில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தனி தீவுகளைப் போல மாறியுள்ளன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். நெல்லை சந்திப்பூர் ரயில் நிலையத்தில் வெள்ள நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வெள்ள நீரால் வாகைக்குளம் ஸ்ரீவைகுண்டம் சாலை தற்போது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம். கடந்த 2 நாட்களாக பெய்து வருகின்ற கனமழை என்பது ஓரளவு திருநெல்வேலி மாவட்டத்திலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் குறைந்திருந்தாலும் கூட ஏற்கனவே பெய்திருந்த அந்த மழையினுடைய வேகம் இன்னும் அந்த தண்ணீருடைய வேகம் குறையவில்லை. குறிப்பாக வாகைக்குளத்தில் இருந்து ஸ்ரீவைகுண்டம் செல்லக்கூடிய சாலை கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக முழுமையாக ஆங்காங்கே துண்டிக்கப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக அந்த பேரூர் என்ற இடத்தில் அந்த தாமிரபரணி ஆற்றுடன் இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு கண்மாய்களில் ஏற்பட்ட உடைப்பு என்பது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு கிலோமீட்டருக்கு மேலாக பெரு வெள்ளமாக அந்த சாலையின் மேல் சென்று கொண்டிருக்கு. அதனால் தான் இந்த பகுதியில் இருந்து அந்த பக்கம் அது கிட்டத்தட்ட ஆயத்துறை, நத்தம் உள்ளிட்ட இந்த பல்வேறு கிராமங்கள் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அக்கறையில் இருக்கின்றன. அந்த பகுதிக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. 3 நாட்களாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நிலையில் இருக்கின்றன என்று தெரியவில்லை. அவர்கள் உடனடியாக தேவைகள், அத்தியாவசிய தேவைகள் செய்ய வேண்டும் என்று அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளையும் தற்போது அங்கு இருக்கக்கூடிய பேரிடர் மீட்பு படையினரும் அதே போன்று ராணுவத்தினுடைய உதவியுடன் படகுகள் மூலம் மீட்பதற்கான யோசனை செய்யப்பட்டிருக்கிறது. உடனடியாக படகுகள் மூலம் அவர் மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் வெள்ளம் இன்னும் ஆக்ரோஷமாக அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் செல்கின்ற காரணத்தினால் உடனடியாக இந்த பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை. பணியில் சற்று தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் மிகுந்த கவலைக்கு உள்ளாகியிருக்கிறார். செல்வகுமார், பல சாலைகள்ல போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு சாலைகள் படு சேதமடைந்திருப்பதன் காரணமாக அந்த பக்கத்துல படகுகள் கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது? நிச்சயமா இது போன்ற இடங்களில் இந்த தண்ணீர் வேகம் என்பது சற்று அதிகமாக இருக்கிறது. எனவேதான் இங்கு படகுகளை உடனடியாக பயன்படுத்தி இது போன்ற கிராமங்களுக்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாகவே அந்த மீட்பு படையினர் தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறோம். எந்த இடத்தில் தண்ணீர் சற்று குறைந்தாலும் அந்த இடத்தில் உடனடியாக அந்த படகுகளை பயன்படுத்தி அவர்கள் மீட்டுவதற்கான நடவடிக்கை அருகே உடனடியாக அந்த முகாம்களுக்கு அவர்கள் கொண்டு வந்து தேவையான உணவு மற்றும் மருத்துவ பொருட்கள் அவர்களுக்கு வழங்கி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் இது போன்ற நீண்ட நெடிய வெள்ளங்கள் செல்கின்ற இடத்தில்தான் இந்த சிரமங்கள் ஏற்பட்டிருக்கிறது. தேவை ஏற்பட்டால் ஹெலிகாப்டர் மூலம் இவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் தந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருவதாக கூறியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.